ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம 3XL நைட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணுற வீடியோவை பார்த்துக்கலாம். நான் பியூட்டிஃபுல்லான காட்டன் கிளாத் எடுத்துருக்கேன். அதை நாலாக மடித்து வச்சுருக்கேன். இது ரைட் சைடு உங்களுக்கு புரியணுங்கிறதுனால ரைட் சைடில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாத்தோட மெஷர்மெண்ட் படி நம்ம பேக் ஷோல்டரோட லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். பேக் ஷோல்டர் 18 பாதி 9 இன்ச்சு. ஸோ ஃபோல்டிருந்து இங்கே வச்சு 9 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் 2.5 இன்ச்சு, இல்லைனா 3XLங்கிறத 2.25 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நைட்டியாக இருக்கிறதுனால நான் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு பேக் ஷோல்டர், அதாவது பேக் நெக்குக்கு 3 இன்ச்சும், ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் 5 இன்ச்சும் கொடுத்துருக்கேன். நீங்கள் 5.5 கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு டெப்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் எடுத்துக்கலாம். இந்த கிளாத் மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 60 இன்ச் எடுத்துருக்கிறேன். ஸோ நைட்டி நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா? ஸோ 60 இன்ச்சை தான் நான் பாதியாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கையை நான் ஆஸ் இட் இஸ் அப்படியே நான் விட போகிறேன். இது கையை எதுவுமே நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா கையை நம்ம இப்படியே இருந்து நம்ம விட போகிறோம். ஸோ இதே கை நமக்கு வந்துடும். கைக்கு நான் தனியாக துணி யூஸ் பண்ணலை. இது அந்த மாதிரி மாடலில் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ கழுத்து, ஃப்ரண்ட் கழுத்தில் பேக் கழுத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம ஷோல்டரோட கை கடைசி வரைக்கும் அங்கே நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை நம்ம மடித்து தைச்சிடலாம். மடித்து தைச்சிட்டோம் கையை நமக்கு அப்படியே இருக்கும். நான் இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுனால இந்த ஷேப்பு போட்டேன், கைக்கு உண்டான ஷேப்பு. ஸோ நைட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக ஒரு ஹாஃப் அன் ஹவரில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு கை வேணுங்கிறவங்க நீங்கள் கை தனியாக நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பில்லோ ஷேப்பில் உங்களுக்கு இந்த நைட்டிஸ் வரும். ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் ஈஸி, வெரி வெரி ஈஸியான நைட்டி மாடல் இது. ஸோ இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ பேக் கழுத்தை நான் கட் பண்ணிட்டேன். ஸோ கீழே உள்ள பீஸை பேக்கு பீஸாக வச்சுக்கலாம். ஸோ இதை நான் தனியாக எடுத்துடுறேன். ஏன்னா இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ கைக்கு நான் எதுவுமே கட் பண்ணலை. ஏன்னா கை நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறதுனால. இப்போ பேக் பீஸை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸை நான் தனியாக எடுத்துட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டை ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட் நெக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கை நான் கட் பண்ணியிருக்கேன். டிசைனர் கழுத்து கொடுத்துருக்கேன். இது ஃப்ரண்ட் நெக், இது பேக் நெக். இதுக்கு ஒரு தனி ஸ்கொயர் பீஸ்லாம் நம்ம ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸில் சேம் இதே மாதிரி நெக்கை நான் ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 5 into 5 இன்ச்சஸில் நீங்கள் அந்த ஸ்கொயர் பீஸை எடுத்துக்காங்க. இல்லைனா கழுத்து எவ்வளோ இருக்குதோ அதுக்கு நீங்கள் ஸ்கொயர் பீஸில் நீங்கள் பீஸ் எடுத்துகிட்டு இதே அளவுக்கு நம்ம ட்ரேஸ் எடுத்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஒயிட் கிளாத்தில் சேம் இதே மாதிரி டிசைன் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ இந்த டிசைனை ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸிங்கில் வச்சு நம்ம ஓரத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை நம்ம பின்னாடி திருப்பி விட்டுலாம். பின்னாடி திருப்புறதுக்கு முன்னாடி நம்ம நாச்சஸ் போடணும். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்லோ அங்கெல்லாம் கரெக்டாக நாச்சஸ் போட நம்ம திருப்பி விட்டுட்டு மேலே ஒரு ஓட்டு தையல் போட்டோம்னா நம்ம கழுத்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இது ஃப்ரண்ட் கழுத்து, பேக் கழுத்துக்கு நான் அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போது. ஸோ ஃப்ரண்ட் சைடு வச்சுருக்கிறேன் நான், ஃபேஸிங்கில் வச்சுருக்கேன். இது ஓரத்தில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். இதையும் இதையும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சில் நான் ஓரத்தில் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். கழுத்து நல்லா 1/4 இன்ச்சுக்கு இந்த டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம ஓரத்தில் இதில் படக்கூடாது. ஸ்டிச் பண்ண இடத்துல படாமல் நம்ம இந்த மாதிரி நாச்சஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் தான் பின்னாடி நம்மளால் திருப்ப முடியும். இந்த இடத்துல கரெக்டாக இந்த நல்லா கீழே வரைக்கும் வரா மாதிரி நம்ம நாச்சஸ் பண்ணிக்கணும். இப்போ நாச்சஸ் பண்ணிவிட்டேன். நாச்சஸ் பண்ணது இங்கே இருக்குது. நாச்சஸ் பண்ணதை நம்ம இப்போ பின்னாடி பக்கம், அதாவது ஃப்ரண்ட் சைடு டு ஃப்ரண்ட் சைடில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் நம்ம டர்ன் பண்ணிடலாம். டர்ன் பண்ணிவிட்டு இங்கே ஓரத்தில் நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஒரு ஓட்டு தையல் போட்டுடலாம். கழுத்து நமக்கு ரெடி ஆகிடும். கழுத்து பீஸ் ரெடி ஆகிடுச்சு. பேக் கழுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் கழுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு டு ஃப்ரண்ட் சைடு ஃபேஸிங் வச்சு நம்ம ஷோல்டரை மூட்டிடலாம். 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி நேராக இருக்க மாதிரி பார்த்து 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடலாம். பேக் ஷோல்டரை ஸ்டிச் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் ஷோல்டரையும் பேக் கழுத்தையும் ஸ்டிச் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் கழுத்தையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடலாம். சரிசமமாக நேராக இருக்க மாதிரி வச்சு 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 2 ஷோல்டரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் கடைசி வரைக்கும். கழுத்து, பேக் கழுத்து அண்ட் ஃப்ரண்ட் கழுத்து. இப்போ கை பார்த்திங்கனாக்கா இது மேலே ஷோல்டரு நம்ம அதிலே தான் ஜாயின் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஷோல்டருக்கும் தனியாக நம்ம வந்து கை பீஸ் எடுக்கலை. அதனால் இந்த கடைசி கார்னர் பீஸஸை நம்ம வந்து மடித்து விட்டு நம்ம வந்து தச்சிடலாம். ஸோ மடித்து விட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ வேணுமோ கையோட சுற்றளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 12 இன்ச்சுனாக்கா 12 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை அண்டராம வந்து நமக்கு வந்து நம்ம ஷோல்டர் வந்து 9 இன்ச் எடுத்தோம் இல்லையா, ஸோ இங்கேயும் 9 இன்ச் 9 18 இன்ச். ஸோ 18 இன்ச்சுக்கு நான் இங்கே வந்து மடித்து தச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஷோல்டர் எவ்வளோ இருந்ததோ இப்போது 8 இன்ச்சுனாக்கா 8 to 16. ஸோ 16 இன்ச்சுக்கு இந்த இடத்த வந்து நீங்கள் மடித்து தச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து இங்கே வந்து ஸ்டிச் பண்ண இடம் இருக்குல்லையா, ஸோ இங்கேருந்து கீழே 9 இன்ச்சுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை 9.5 கூட எடுத்துக்கலாம். 9.5க்கு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்த நீங்கள் ஃபுல்லாக மடித்து தச்சுக்கலாம். எனக்கு இந்த ஃபோல்ட்லேருந்து கீழே 9 இன்ச் இங்கே இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் வந்து மடித்து தச்சுக்கிறேன். ஸோ 2 மடிப்பு உள்ளார மூட்டு தையல் மடிச்சுட்டு ஃபுல்லாக 2 சைடும் நான் மடித்து தச்சுட்டு காட்டுறேன். இது தைச்சதுக்கு அப்புறமா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வளைவாக எடுத்துகிட்டு வந்து கீழே வரைக்கும் ஓட்டிகிட்டு போயிடலாம். நமக்கு நைட்டி வந்து ஃபினிஷ் ஆகிடும். கையோட கீழே வரைக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ கைக்கு ஒரு 1/4 இன்ச் வச்சு கீழே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நைட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் கழுத்து, இது பேக்கு. துணி வந்து உள்ளார போயிடும். கை வந்து உங்களுக்கு வந்து பில்லோ ஷேப்பில் பாக்ஸ் மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ கீழே வந்து எனக்கு வந்து ஸ்டிச் எதுவுமே நான் பண்ணலை. ஏன்னா கீழே வந்து எனக்கு வந்து க்ளோஸ் பண்ண ப்ளேஸ் இருக்குது. ஸோ அது வந்து அப்படியே விட்டால் வேணும்னா நம்ம வந்து மடித்து தச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான நைட்டி. சம்மருக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். துணி வாங்கினீங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் to 20 நிமிஷம் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்த நிறைய வீடியோஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. சேவிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.